2026 சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு அதிமுக சார்பில் அந்த தேர்தலுக்கான இந்த பூத் கமிட்டி அமைக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூத் கமிட்டிகளோடு ஒருங்கிணைந்து பணியாற்றக்கூடிய வகையில அதிமுக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய 82 மாவட்டங்களுக்கும் தகவல் தொழில்நுட்ப பிரிவை சேர்ந்த மாவட்ட பொறுப்பாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. இந்த மாவட்ட பொறுப்பாளர்களுடன் எடப்பாடி பழனிசாமி 2வது நாளாக இன்றைய தினம் ஆலோசனை மேற்கொண்டு வருகிறார். நேற்றைய தினம் காலை மாலை என 2 வேளையிலும் அதிமுக ஐடிவி மாவட்ட பொறுப்பாளருடன் ஆலோசனை நடத்திய நிலையில 2வது நாளாக இன்றைய தினமும் இந்த ஆலோசனையானது தொடர்கிறது. 2வது நாளான இன்று சேலம், கிருஷ்ணகிரி, தருமபுரி, ஈரோடு, கரூர், திருப்பூர், கோவை, நீலகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அதிமுக அமைப்பு ரீதியாக செயல்பட்டு வரக்கூடிய 17 மாவட்ட பொறுப்பாளர்களுடன் இன்று காலையில எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். இந்த ஆலோசனை கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர்கள் நத்தம் விஸ்வநாதன், KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் மற்றும் SP வேலுமணியும் பங்கேற்று இருக்கிறாங்க. இந்த ஆலோசனை கூட்டத்தில் ஒவ்வொரு பொறுப்பாளருடன் தனித்தனியாக எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்துகிறார். ஏற்கனவே அவர்களுக்கு நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த மாவட்டங்கள்ல அந்த பூத் கமிட்டி நிர்வாகிகளுடன் அவர்கள் பணியாற்றி வரக்கூடிய நிலையில அந்த பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது, குறிப்பாக சமூக வலைதளங்கள் வாயிலாக பிரச்சார யுக்திகளை வகுப்பது, இந்த பணிகள் எல்லாம் எந்த நிலையில் இருக்கிறது என்பது குறித்து விரிவாக ஆலோசனை நடத்தி வருகிறார். மேலும் தொகுதியினுடைய வெற்றி வாய்ப்பு, யாரை நிறுத்தினால் வெற்றி பெறலாம், மாவட்ட செயலருடைய பணிகள் எந்த நிலையில் இருக்கிறது, ஒவ்வொரு தொகுதியிலும் அதிமுகவுக்கான சாதக பாதகமான விஷயங்கள், திமுக அரசனுடைய சாதக பாதகமான விஷயங்களை பொதுமக்களிடத்துல எப்படி கொண்டு போய் சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் குறித்து இந்த ஐடிவி மாவட்ட பொறுப்பாளர்களோடு எடப்பாடி பழனிசாமி ஆலோசனை நடத்தி வருகிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.